சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வத்திற்கு கொடுத்த பரிசு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர். 2026 சட்டசபை தேர்தல் வரை ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்களது பதவி இருக்கிறது என்றும், நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க உள்ளதாகவும், இரட்டை இலை சின்னம் தொடர்பான பல்வேறு குளறுபடிகளுக்கும் முழுமையான தீர்வு இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் தலைகீழாக எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை மாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களுக்கு அதிமுகவில் இடம் கிடையாது என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி ஒன்றும் அதிமுகவை நிறுவவில்லை. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதல்வர் MGR அவர்களால் அதிமுக வளர்ச்சி அடைந்தது, அவர்களால் உருவாக்கப்பட்டது என்பதையும் பதிவு செய்ததோடு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதை வைத்திலிங்கம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை கூறியுள்ளார். வழக்கு முடியும் வரை, அதுவும் எடப்பாடிக்கு சாதகமாக வழக்கு வந்தால் மட்டும்தான் அவரால் இறுதியாக உத்தரவாதமாக தெரிவிக்க வேண்டும். அதுவரை வழக்கு தொடரக்கூடிய நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக பன்னீர்செல்வத்தையோ எங்களையோ கூறக்கூடாது என்று வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருந்தார். சரியான நேரத்தில் தேர்தல் ஆணையமும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் OPS தான் என்பதற்கேற்ப தற்பொழுது பதிவு ஒன்றை செய்துள்ளது. ஆனால் நீதிமன்றம் இறுதியான முடிவை OPSற்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை மாறும், OPSற்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக OPS அவர்களது கையில் வரும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறுகின்ற தகவலை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் பன்னீர்செல்வத்திற்கு நல்ல செய்தியும் அதிர்ஷ்டமும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற பரிசாகவும் பார்க்கப்படும். அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய வகையிலும், தொண்டர்கள் முழுவதும் OPSன் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல் ஆணையம் OPSற்கு சாதகமாக கூறலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.